எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன சொற்பொழிவு முற்பிறவி கதைகள் அப்படின்ற தலைப்புல இருக்கிற சொற்பொழிவுல இருந்து ஒரு கதையை சொல்றேன். இந்து மதம் வந்து முற்பிறவிய திண்ணமா நம்புது. அதாவது கண்டிப்பா நம்புறோம். நேற்று ஒன்று பண்ணோம்னா அது இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நேற்று என்பது முற்பிறவி, இன்னைக்கு என்பது இப்பொழுது, இப்ப இருக்கிற பிறவி. மனிதன் வந்து சந்திரனை ஆராயறான், சூரியனை ஆராயறான், மற்றும் உள்ள கோள்களை எல்லாம் ஆராயறான். ஆனா தன்னை ஆராய மறந்துடுறான். தான் யார், ஏன் வந்து சிலர் ஆண் சிலர் பெண், ஏன் சில பேருக்கு கல்யாணம் ஆகுது, ஏன் சில பேருக்கு கல்யாணம் ஆகல, ஏன் சில பேர் வந்து நல்லா உடம்போட பிறக்கிறாங்க, ஏன் சில பேர் ஊன உடம்போட பிறக்கிறாங்க, ஏன் சிலருக்கு ஆயுள் கம்மி, ஏன் சிலர் ரொம்ப நாள் இருக்காங்க, ஏன் சில பேர் பணக்காரனா இருக்கணும், ஏன் சில பேர் ஏழையா பிறக்கணும், இப்படி என்பதற்கெல்லாம் லாஜிக் தன்னை ஆராய ஆரம்பிச்சிருந்தான்னா இன்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருந்திருக்காது. நான் யார் அப்படி என்பதை ஆராயறது தான் எல்லாவுடைய சித்தர்களும் ஞானிகளுடைய வேலையுமே. ஏன்னா தன்னை உணர்ந்தவன் எல்லாம் உணர்ந்தான் அப்படின்னு ஞானிகளும் சொல்றாங்க. ஆனா உணர்ந்தவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. உணர்றதுன்னா இப்போ கரண்ட் ஈர கையோட கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும் என்பது அறிவு. அது நிஜமாவே ஈர கையோட கரண்ட தொட்டு ஷாக் அடிச்சா அப்பதான் அது உணர்வு. புரியுதுங்களா? இறைவனை உணரத்தான் முடியும். படிப்பாலேயோ புத்தகத்தாலேயோ கோயிலுக்கு போறதுனாலயோ தியானம் பண்றதுனாலயோ அந்த உணர்வு வராது. உள்ளத்தை உருக்கி இறைவனை நினைத்து அழுது தொழுது வணங்கினா அப்போ அந்த உணர்வு தானா வெளிப்படும். நம்மளுடைய அருகிலேயே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எங்க போனாலும் நம்ம கூடயே வரும். இப்போ இந்த கதை என்னன்னா, நலன் தமயந்தி அவங்களுடைய கதை. அவங்களுடைய முற்பிறவியில அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற கதை. நலன் தமயந்தி கதையை படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேருக்குமே திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது ஒரு அன்னப்பறவை, ஸ்வான் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அன்னப்பறவை ஒண்ணு நலமகாராஜா குளிச்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய தடாகத்துல, ஸ்விம்மிங் பூல்ல. அப்போ அந்த ஸ்விம்மிங் பூல்ல நிறைய தாமரைகள் எல்லாம் இருந்தது. அதுல ஒரு தாமரையில தங்க நிறத்துல இருக்கிற அன்னம் உட்கார்ந்து. மீன்ல வந்து இப்ப தங்க நிறத்துல இருக்குல்ல கோல்டு ஃபிஷ், அந்த மாதிரி தங்கத்துல கோல்டு ஸ்வான் அது தாமரையில இருக்கு. அன்னம் வந்து தாமரையில தான் இருக்கும். பிரம்மாவுடைய இருப்பிடம் சீட்டு ஆசனம் வந்து தாமரை. ஏன்னா அவருடைய வாகனம் அன்னப்பறவை. அன்னம் தாமரையில இருக்கும். அதனால பிரம்மாவும் தாமரையில இருக்காரு. அவரு அந்த அன்னத்தை பார்த்த உடனே இவருக்கு ராஜாக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால அதை போய் தொடலான்னு போறாரு. அது உடனே அங்க இருந்து தாவி இன்னொரு ஒரு தாமரையில போய் உட்காந்துச்சு. இவர் உடனே திரும்பவும் அதுகிட்ட போய், அன்னமே அழகா இருக்க, உன்னை தொடலான்னு தானே வரேன், ஏன் விலகி விலகி ஓடுற அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த அன்னம் சொல்லுது, இல்ல நான் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகியா இருக்கிற தமயந்தி வீட்டு அன்னம்,
அவங்க கையால விளையாண்டனா உங்க கையெல்லாம் என் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. உடனே அப்ப நலனுக்கு கல்யாணம் ஆகல இல்லையா, அதனால உடனே அப்படியா தமையந்தி அவ்வளவு அழகா இருப்பாங்களா, எங்க அவங்கள பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு இந்த அன்னப்பறவை அதாவது தமையந்தியுடைய அழகையெல்லாம் விவரிச்சு அவங்க எந்த நாட்டுல இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்றது எல்லாம் சொல்லி முடிக்குது. அப்ப நலன் கேட்கிறாரு, ஏன் அண்ணமே அந்த தமையந்தி கிட்ட போய் என்ன கட்டிக்கோன்னு சொல்றியான்னு. அதெல்லாம் முடியாது, வேணும்னா நீங்களே போய்க்கோங்க, நீங்களே போய் அப்ரோச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் அந்த பக்கம் தமையந்தி கிட்ட போகுது. அவங்க அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அவங்க தொட வராங்க, தப்பிச்சு விடுது. என்னன்னு கேட்டா இப்ப கதைய உள்டாவா சொல்லுது, மாத்தி சொல்லுது. நலமகாராஜருடைய அண்ணன் நானு, அவர் கையால விளையாடுறவன் நானு, அவர் அவ்வளவு ஒரு பேரரசர், அவ்வளவு அழகு வாய்ந்தவர், வலிமையான தோள்களை உடையவர், நல்ல தான சீலர் அப்படின்னு அவரை பத்தி பெருமையா சொல்லுது. அப்ப தமையந்தி கேக்குறாங்க, ஏ அண்ணமே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. இல்ல அவருக்கு கல்யாணம் இல்ல, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு. இல்ல அதெல்லாம் என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா தான் இந்த அன்னப்பறவை நலனுடைய கனவுல தமையந்தியை காட்டுது, தமையந்தியினுடைய கனவுல நலனை காட்டுது. அதுக்கப்புறம் சுயம்பரம் நடக்கும் போது தமையந்தி கரெக்டா கனவுல கண்ட அந்த நலனையே திருமணம் பண்றாங்க. இப்போ இந்த அன்னம் ஏன் இவங்க ரெண்டு பேரையும் இப்படி நடுவுல புகுந்து சேர்த்து வைக்கணும்? அதெல்லாம் கல்யாணம் புரோக்கரா? அதுக்கு என்ன தலையெழுத்து, ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு நான் பார்க்கும்போதுதான் முற்பிறவியில அவங்க எல்லாம் யாருன்றது இதெல்லாம் இந்த கதை சிவமகா புராணம் அப்படின்றதுலயே இருக்கு. அது என்ன கதைன்னா, ஒரு அடர்ந்த காடு, அந்த காடு மலையும் இருக்கு, மலையும் அங்க காடும் இருக்கு. அந்த காட்டுல வேட்டையாடுற வேடுவன் ஆகுகன்னு பேரு. அந்த ஆகுகன் தினமும் வேட்டையாடி கொண்டு வரத ஆகுகி சமைப்பாங்க. அவருடைய மனைவி ஆகுகனுடைய மனைவி ஆகுகி. ஆகுகன் ரொம்ப நல்ல சிறந்த வேடன். எப்படின்னா வயசான மிருகங்களை கொல்ல மாட்டான், சின்ன குழந்தைங்களா இருக்கிற மிருகங்களை கொல்ல மாட்டான். அப்புறம் புள்ளத்தாச்சியா இருக்கிறது, குழந்தைங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது, அதுகளை கொல்ல மாட்டான். எந்த மிருகம் அடுத்த மிருகத்தை வேட்டையாடணும்னு நினைச்சு போய் அட்டாக் பண்ணுதோ அதுங்களை தான் கொண்டு வாழ்றாங்க. அப்படி ஒரு பண்பாளன் வேடுவனா இருந்த போது அந்த ஆகுகனை அந்த காட்டுல இருக்கும்போது ஒரு முனிவர் அந்த பக்கமா நடந்து வர்றாரு. அவர் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வர்றதுனால களைப்பா இருக்காரு. நைட்டு இருட்டிடுச்சு. இந்த இருட்டுல இந்த வேடுவன் அவரை பார்த்துட்டான். ஆகுகன் பார்த்துட்டான். என்னங்க சாமி, இந்த காட்டுல நாயும் நரியுமா இருக்கு, சிங்கமும் கரடியும் பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்க, அதுங்க உங்களை அடிச்சு கொன்னுட்டா என்ன பண்றது? இந்த ராத்திரில நீங்க நடக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அதனால இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல தங்கிட்டு நீங்க காலையில கிளம்பி உங்க பிரயாணத்தை தொடங்குங்கன்னு சொல்லலாம். இதை கேட்டுட்டு முனிவரும் சரி அது ஒரு சிறந்த யோசனை அப்படின்ட்டு அந்த ஆகுகன் இருக்கிற அந்த குகைக்கு போறாங்க. அந்த குகை எப்படின்னாக்கா, அந்த அம்மா ஆகுகி இவரை பார்த்த உடனே வரவேற்று அவருக்கு திங்கிறதுக்கு பால் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து நல்லா உபசரிக்கிறாங்க. ஆனா அந்த வீடு எப்படின்னா, அந்த குகை உள்ள 2 பேரு தான் படுக்க முடியும். இப்பதான் சிக்கல், சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கணும்ல,
இவ்வளவு நாளும் ஆகுகையும் படுத்திருந்தாங்க. இப்ப இவரு வந்துட்டாரு 3வது ஆளு. இப்ப யோசிக்கிறாங்க, கணவனும் மனைவியும் உள்ள படுத்திருந்தா இந்த சாமியார் வெளியில இருப்பாரு, சிங்கம் புலி கரடி வந்து அடிச்சு கொன்னணும். இதே ஆகுகை அந்த பெண்மணி வெளியில இருக்கலாம்னு பார்த்தா, பெண் வந்து பேரே அபலைன்னு பேரு, தமிழ்ல பலம் இல்லாதவர் அபலை. அவங்களுக்கு வேட்டையாடவும் தெரியாது, மிருகங்க வந்து அவங்கள கொன்னுடும். சரி, இப்ப யாருதான் இப்ப வெளியில இருக்கணும்? ஆகுகன் தான் வெளியில இருக்கணும். ஏன்னா இவன் வேட்டையாடுறவன், வேடுவன் வேற. அப்படி வெளியில இவர் இருந்தாருன்னா அவங்க 2 பேரும் உள்ள படுக்கணும். மனசுல ஒரு சிக்கல் வந்துடுச்சு எல்லாருக்குமே. உடனே அதாவது ஆகுகன் என்ன சொல்றாருன்னா, சாமி, அவ வந்து உங்க பொண்ணு மாதிரி, நீங்க என் மாமனார் மாதிரி, அதனால நீங்க 2 பேரும் உள்ள இருங்க, நான் வெளியில அதாவது காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு சாமியாரும் நன்றி சொல்லிட்டு அங்க படுத்துறாரு. ஆகுகையும் இருக்காங்க. 2 பேரும் தூங்கின உடனே இவன் வெளியில காவல் காத்துக்கிட்டு இருந்த ஆகுகன் எல்லாருக்குமே ஒரு நைட்டு ஒரு 2 மணி 3 மணி போல பார்த்தா கண்ணு கொஞ்சம் சொக்கும். நைட்ல வண்டி ஓட்டுற டிரைவர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன், எவ்வளவுதான் பெரிய டிரைவரா இருந்தாலும் அந்த 5 நிமிஷம் அந்த 2 to 3ல ஒரு ஸ்லாட்ல கண்ணு சொக்கும். அப்படி சொக்கும் போது தன்னை மறந்து அவன் சாயும் போது கையில இருந்த அந்த அம்பும் வில்லும் கீழே விழுந்துருச்சு. அது விழுந்த வேகத்துக்கு பசியோட காத்து கொண்டிருந்த ஒரு சிங்கம் அவனை அப்படியே கடிச்சு பாதி உடம்ப தின்னுட்டு மீதி உடம்ப அங்கேயே போட்டு போயிடுச்சு. சிங்கம் எப்ப சாப்பிட்டாலுமே தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டுட்டு மீதியை விட்டுட்டு போகும். ஏன்னா சிங்கம் சாப்பிடும்போது சுத்தி எல்லா மிருகங்களும் நிற்கும், ஆனா எதுவுமே தொல்லை பண்ணாது. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாமே தெரியும், சிங்கம் வந்து பாதி சாப்பிடும், வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு மற்றதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துரும். அடுத்தவங்களுக்கு கொடுத்தாதான் உயர்ந்தவன்னு. அதனாலதான் சிங்கமே வந்து காட்டுக்கே ராஜாவா இருக்கு. சோ சிங்கம் அந்த பாதி உடம்ப விட்டுட்டு போயிடுச்சு. காலையில நம்ம எந்திரிச்சு வராங்க, பாக்குறாங்க, ஊன்னு அழுகுறாங்க, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அழுத வேகத்துக்கு இவங்களும் உயிர் இறந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே சாமி என்ன பண்றாரு, ஐயோ என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இங்க வாழ்ந்துட்டு வந்தீங்க, என்னால இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு ரொம்ப வருந்தி அங்க இருக்கிற விறகு கட்டைகள் எல்லாம் பொறுக்கி அவங்க 2 பேருக்கும் ஈம சடங்கு செய்யறாரு. அக்னி மூட்டி அந்த அக்னி ஓங்கி வளரும் போது அந்த அக்னி மேல சத்தியம் பண்றாரு, என்னால பிரிஞ்ச இவங்களை அடுத்த பிறவில நானே சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த அக்னியில குதிச்சு இறந்து போயிடுறாரு. அந்த சாமியார் தான் அன்னப்பறவையா பிறக்கிறாரு. ஆகுகன் அப்படின்ற அந்த வேடம் தான் நல மகாராஜரா பிறக்கிறாரு. வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாரு, தங்க வச்சாரு, அப்படின்ற நற்குணத்தினால பெரிய ராஜாவா பிறந்தாரு. இந்த அம்மா வந்து உபசரிப்புல சிறந்து வந்தவங்களை இன்முகத்தோட வரவேற்று கணவன் சொற்படி கேட்டு எதிர்பேசாம இருந்ததுனால ராஜாவுக்கு மனைவியா தமயந்தியா பிறந்தாங்க. இந்த மாதிரி இந்து மதத்துல நிறைய கதைகள் இருக்கு, முற்பிறவி கதைகள். அது கதைகள்னு சொல்லக்கூடாது, சிலப்பதிகாரத்திலையும் இருக்கு. கோவலன் மாதவியுடைய முற்பிறவி, கோவலன் கண்ணகி மாதவி அவங்களுடைய முற்பிறவி கதைகள் இதிகாசத்திலேயே இருக்கு. சோ இதெல்லாம் கதைன்னு நம்ம வந்து தட்டி கடிக்க முடியாது. மகாபாரத அந்த புத்தகத்துல அந்த இதுல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உடைய முற்பிறவிகளும் இந்த பிறவிகளும் வருது. சோ இந்த மதம் அதை நம்புது. இதே மாதிரிதான் எலியா இருந்தவர் தான் மகாபலி சக்கரவர்த்தியா மாறினாரு அடுத்த பிறவியில. ஏன்னா எலி வந்து
நெய் விளக்கு ஏற்றிருக்காங்களாம் சிவனுக்கு. அந்த நெய்யை சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. நெய்யை சாப்பிடணும்ட்டு, ஆனா நெருப்பு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த நெருப்புல விழுந்துடாம நெய்யை சாப்பிடணும். அதனால அது அப்படி இப்படி ஓடி எங்கேயோ செவுத்து மேல ஏறி தாவி அந்த நெய்ய அப்படி கவ்விட்டு கீழே குதிக்கலாம்னு நினைக்கும் போது தன்னை அறியாம அதோடைய கால் விரல் திரிய கொஞ்சம் நல்லா நீட்டி வச்சுது. அப்போ ஜோதி நல்லா பிரகாசமா தெரிஞ்சது. அதுல சந்தோஷப்பட்ட சிவன் அந்த எலிய அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறக்க வச்சாரு. ஒரு குரங்கு வில்வம் மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது. கீழே சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது மேல இருந்து வில்வத்தை பிச்சு 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 போட்டுச்சு. ஏன்னா குரங்கு கையில எது கிடைச்சாலும் பிச்சு பிச்சு இல்ல போடும். அது சிவனுக்கு அர்ச்சனை பண்ணதா நினைத்து அந்த குரங்க முஷுகுந்த சக்கரவர்த்தியா பிறக்க வச்சாரு அடுத்த பிறவியில சிவன். இந்த பிறவிலையும் முஷுகுந்தனா இருக்கும் போது முகம் மட்டும் குரங்கு முகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. நமக்கும் ஒரு பிறவில ஏதோ ஒரு கதை இருக்கு. அதனாலதான் இப்ப இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த பிறவியாவது நல்ல பிறவியா இருக்கணும்னா இப்ப நம்ம ஒழுங்கா இருக்கணும். அதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.